சோதரம் ஆண்டவரே அப்பா, இந்த 11 மாதங்களும் ஆண்டவரே எவ்வளவு எங்களை துக்கத்திலிருந்து ஆண்டவரே கண்ணீரில் எங்களை ஆண்டவரே நீங்க கூட இருந்து எங்களை வழி நடத்திருக்கிறீரே. நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே அப்பா, சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிச்சு பாடி ஆராய்ச்சி உம்முடைய வார்த்தையை கேட்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். யெகோவா ஈரையே நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஐஸ்வர்ய தேவனே நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா உம்மை சோதரி யெகோவா நிசியே நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாளில் வரை எல்லா காரியங்களும் ஆண்டவரே தோழி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீர் ஆண்டவரை வழிநடத்த போய் அதுக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். வர இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிவிடும் வரப்போதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு பரிசுத்தரே நீர் ஆண்டவரே பரிசுத்தரே ஆண்டவரே. அப்பா நீங்க வந்த முள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஆராதனை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் நீங்க சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே
வாசிப்பு வேலையில் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை தியானிக்கிற வேலையில் ஆண்டவரே ஒவ்வொரு எங்கள் கூட எங்கள் ஜனங்கள் கூட ஆண்டவரே வெளிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் மிகுந்த ஆசீர்வாதத்தோட கடந்து செல்ல நீ ஆண்டவரை நடத்தி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே மீதியான வேலை ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மேம்படுத்துவோம். இன்னைக்கு வந்துட்டு எப்படின்னா நவம்பர் மாசம் கடைசி வரும். இந்த மாசம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து 11 மாசம் தேவன் நம்மளை பத்திரமா பாதுகாத்திருக்காரு. நமக்கு எத்தனையோ தீங்கான காரியங்களுக்கு நம்மளை விடுவித்திருக்காரு. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லி அவரை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனும் சொந்தமாயினார். இந்த பாடலின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடலின் சொந்தக்காரர்
அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போக இல்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை
உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமை தானே காண்போம். அந்த லைனை சொல்லி என்னுடைய பாடலாம். நம்ம இந்த வருஷத்துல எத்தனையோ சூழ்நிலை, பலவிதமான சூழ்நிலை உங்களுக்கு சோதனை வந்திருக்கும். அதுலனா தேவன் வந்து அந்த சோதனை மாற்றிருப்பாரு, இல்லைன்னா அந்த சோதனை தாங்கிறதுக்கான பலனை கொடுத்துருப்பாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனை தாங்குகிறதுக்கான, அதுல இருந்து தப்பி செல்றதுக்கான வழியை இயேசுவை உருவாக்குவாருன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்மளோட இருதயத்தை தேவன் மாற்றிருப்பாரு. அந்த லைன்ல எல்லாம் சொல்லி நம்ம இப்ப பாடுவோம். பலவித சோதனையா பொன்னாக மாற்றினீர்
பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Lord. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்பும், நீர் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவோ உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா உடைய பிரசனங்களை நிரப்பும் பொழுது, உடைய பிரசனங்களை நிரப்பும் பொழுது ஆண்டவரே அது எல்லாம் பனி போல கரைந்தோடுமே, அது பனி போல கரைந்தோடுமே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை எழுப்பினாலும் சரி நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினீர் ஆண்டவரே. ஓ வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக ஓ புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. என்ன நெருக்கம் இருந்தாலும், என்ன உபத்திரம் இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும் ஓ அவர் நமக்கு சார்பில் நிற்கிறவர் நம் ஆண்டவர். நம் சார்பில் நின்று நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். ஓ எத்தனை பேர் உணர்றீங்களே தெரியல. இந்த 11 மாதங்களை நடத்தினாரு, இந்த வருடத்தை துவக்கி இந்த 11 மாதங்களை நடத்தினாரு. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை எதிரான காரியங்கள். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்தாரே, இனி அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருக்க வேண்டியதுதான், நாம் துதிக்க வேண்டியதுதான். அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டம் அடைந்தார்கள். இந்த காலை ஆராதனை வேளை, இந்த பாடுகிற நேரம் ஏதோ சாதாரணமான நேரம் அல்ல. ஓ ஹல்லேலூயா. இந்த துதியின் நேரம், பிசாசின் கோட்டையை தகர்க்கிற நேரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 11 மாதம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக நாம் நன்றி சொல்லி பாட போகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நாம் பாடி துதிக்கிற நேரம் அது ஒரு துதியின் பள்ளத்தாக்கு, அது ஒரு பெராக்கா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திலே வந்து நீங்கள் பாடி துதிப்பது ஒரு பெராக்காவிலே வந்து துதிக்கிறீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பாதுகாப்பு தந்திருக்கிறார். நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை குறியழைத்த பாடுவோம், இதுவரை உதவி செய்த பாடுவோம். எதிரியை குறியழைத்த பாடுவோம், இதுவரை உதவி செய்த பாடுவோம். இதுவரை உதவி செய்த பாடுவோம், இதுவரை உதவி செய்தார். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர்
பாடுவோம் கர்த்தர் நல்லவர். ஓ பாடுவோம் பெருங்காவில் கூடுவோம். பாடுவோம் பாடுவோம் நமக்காய் யுத்தம் செய்த பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்த பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். பெருங்காவில் கூடுவோம். ஆமென். Glory. ஆமென். பெருங்காவில் கூடுவோம். பாடுவோம் பெருங்காவில் கூடுவோம். கர்த்தர் நல்லவர். பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உங்களுக்காய் ஆண்டவர் யுத்தம் செய்திருப்பாரானால் இந்த 11 மாதங்களில் எத்தனை காரியங்கள் உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை எதிரான மனிதர்கள், எத்தனை பிசாசு தந்திரங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள் மத்தியிலும் ஓ கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து அவருடைய தலைமுறையானவர் ஆரோக்கியத்தை வர பண்ணி நமக்கு எதிராய் வருகிற எல்லா மனிதனுடைய கிரிகளையும் பிசாசு தந்திரங்களை சங்காரமாக்கினவர் நடத்தினாரே. இம்மட்டும் நம்மை பாதுகாத்தாரே. எனக்காய் யுத்தம் செய்கிறாண்டவரே. ஓ ஷாபலர ஹத்தரன ரவல ஷகரபலவ எனக்காய் யுத்தம் செய்தி என் சார்பில் நின்று ஆண்டவரே. ஐயா என் சார்பில் நின்று எனக்காய் யுத்தம் செய்தி. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரவல ஷபலரகலர எனக்காய் 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 என் சார்பில் நின்றீரே. என் சார்பில் நின்றீரே. ஒரு மனிதன் பக்கத்தில் இல்லையா? ஒரு மனிதன் சார்பில் இல்லை ஆண்டவரே. நீங்க என் சார்பில் நின்றீரே. என் பக்கத்தில் நின்றீரே. எனக்கு துணையாய் வந்தீரே. என்னை பாதுகாத்தீரே. ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரத்தை நினைத்தவர்களா அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். துதி பலிகளை செலுத்துவோம். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. பலன் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. பலன் தந்தீரே. நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 11 மாதங்கள் ஆண்டவரே வருடத்தை துவக்கி ஆண்டவரே சுகப்பட்ட நேரத்தில் எல்லாம் உன் தலைமகள் எனக்கு சுகம் தந்தது ஆண்டவரே. ஐயா உங்களுடைய தலைமகள் எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பட்டிருந்தது ஆண்டவரே. என் சரீரம் பலவீனம் உள்ளதுதான். ஆனா நீர் உங்களுடைய ஆவியான உற்சாகம் உள்ளவர். எங்களுக்கு உங்களுடைய ஆவியின் பலனை தந்து எங்களை என் மட்டும் ஓட வைக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. எல்லா நாமங்களும் 11 மாதங்களை காத்த தேவனுக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி. நன்றி சொல்றீங்க அவ்வளவுதான். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு சொல்லுவா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. பலன் தந்தீரே. நன்றி ஐயா. பலன் தந்தீரே. நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
ஆமே உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி. சொல்லுங்களே உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா. சொத்திரமணி சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சொத்திரமணி சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும். அன்பு கொந்தி நன்றி ஐயா, என்மேல் அன்பு கொந்தி நன்றி ஐயா, அரவணைத்தியே நன்றி ஐயா, என்னை ஆமாப்பா ஐயா. சொத்திரமணி சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் நன்றி அப்பா. சொத்திரமணி சொத்திரமணி glory glory Jesus. ஆமென். சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பா. சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா, உங்க கூட வைத்தி பாட வைத்தே. பலன் இருக்கும் பொழுதே பாடுங்க, சுகம் இருக்கும் பொழுதே பாடுங்க. கூட வைத்தி நன்றி ஐயா, உங்க கூட வைத்தி நன்றி ஐயா, என்னை பாட வைத்தே நன்றி ஐயா, என்னை பாட வைத்தே நன்றி ஐயா. சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சொத்திரமணி உமக்கெல்லாம் டேடி அப்பாவுக்கு அபிஷேகித்தி நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா. அபிஷேகித்தி நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே. Glory அபிஷேகித்தி நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா. சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் glory. சொத்திரமணி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஆமென். சொத்திரமணி glory glory. அதில் கரலை தட்டி யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாராவது வந்திருக்க தேவ ஜனமே, அவர் உங்களை பார்க்கிறார், அவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறார், ஒரு நன்றியுள்ள இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஒரு 11 மாத கண்மணி போல காத்த தேவனுக்கு உங்களுக்கு நாளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க. என்னை பாதுகாத்து, என் பிள்ளைகளை பாதுகாத்து, குடும்பத்தை பாதுகாத்து, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. அப்பா, என் குறைகளை நிறைவாக்கினீர் ஆண்டவரே. எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பாடுகள் இருந்தாலும் நீங்களை நடத்தினீரே, நீங்களை நடத்தினீரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றியா 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 நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நடத்தியிருக்கிறார். ஓ, நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். யாரு நம்ம பக்கத்துல இல்ல, அவர் நம்ம அருகில் இருக்கிறார். சந்தோஷமா இருக்கும் போது நிறைய பேர் நம்மோடு கூட இருப்பார்கள். நம் துக்கப்படும் பொழுது நம்மோடு கூட இருக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 11 மாதம் நம்மோடு கூட இருந்தாரு. நம்மகிட்ட ஐஸ்வர்யம் நல்ல சுகம் இருக்கும், நிறைய நண்பர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒரு ஆளு நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க, ஒரு உறவு நம்ம பக்கத்துல வராதம்மா. ஆனா கர்த்தர் ஒருவரே உங்க பக்கத்துல இருக்கிறவர், கர்த்தர் ஒருவரே உங்க சார்பாக இருக்கிறவர். அவர்தான் நம் சகாய. எனக்கு சகாயம் செய்தவர் நீர்தான் ஆண்டவர், எனக்கு உதவி செய்தவர் நீர்தான் ஆண்டவர். இந்த 11 மாதங்களை காத்தவர் நீங்கதான்பா. உமக்கு நன்றி. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனை உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனை உமக்கு தந்தே. சொல்லுங்க. ஆராதனை 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 உண்மையாய் ஆராதனை 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 அன்பரேசுராமனுக்கே. ஆவியானதே ஆமென். அன்பரே இயேசுவே. ஆவியானதே நமக்கே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை
நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவா இருக்குன்னு சொல்லுங்களேன். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயங்களை ஆற்ற வேண்டும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அவங்க காயங்களை ஆற்றுவதா இருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் அவர்களை உடைக்க அல்ல கட்ட வந்திருக்கிறோம். நெறிந்த நாளை முறித்து போட அல்ல, அதை நிலைநிற்கும்படியாய் பலப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். இந்த நாள் பிறர் காயங்களை ஆற்றுகிற நாளா இருக்கட்டும். இந்த நாள் எங்கள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிற நாளா இருக்கட்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் உனக்கு பிரியமா இருக்கட்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். எங்காயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே. ஓ அன்பரே ராஜனுக்கே ஆவியானதே. நன்றி ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பு ஆராதனையாய் உன் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செயல்முறையில் அர்ப்பணிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயங்களை ஆற்றட்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவாக இருக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான், ஒவ்வொரு நாளும் உபத்திரவம் தான். ஆனாலும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஜெய கிறிஸ்து எங்களோடு கொண்டு எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மீதியான பகுதியில் ஒவ்வொரு முடியும் இந்த கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்தீர்க்க தேவையில்லை, வானங்களையும் பூமியையும் கூட்டுவார். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவர் நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளை நிமித்தம்
வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாமிசம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிட்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஸ்தோத்திரப்படுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஆபத்து நேரங்கள் என்று உண்டு. ஒவ்வொரு மனிதரும் பல ஆபத்தின் சூழல் மத்தியில் தான் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் அந்த ஆபத்தில் நாம் பயப்பட தேவையில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எந்த ஆபத்து வந்தாலும் சரி, கண்களை மூடி, நீ எந்த ஆபத்தின் மத்தியில் போறீங்களோ எனக்கு தெரியாது, எந்த ஆபத்தின் மத்தியில் நீங்கள் பிரயாணம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. உடைய கண்களை மூடி இந்த ஆபத்துல உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். உங்களை பயன்படுத்துகிற காரியங்களா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், அது ஒரு பெரிய உங்களுக்கு ஆபத்து போல தோன்றலாம். ஹல்லேலூயா. அந்த வேளையில ஒரு நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரே இந்த ஆபத்தான சூழ்நிலை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இந்த ஆபத்து வந்துருமா என்று சொல்லிக் கூட நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த ஆபத்தில் நீங்களாக்கி விடும், இந்த கண்ணியிலிருந்தனை நீங்களாக்கி விடும். கண்ணி திருப்புண்டு போகட்டும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் பல கண்ணிகள் வைத்திருந்தாலும், பல பிசாசு கண்ணிகள் வைத்திருந்தாலும் திருப்புண்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய சமுதிரங்களை காந்திகளை அர்ப்பணிக்கிறோம். திருப்புண்டு போகட்டும், கண்ணி திருப்புண்டு போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவரே. ஐயாவை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஆபத்துல நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஐயா. எந்த சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீ விடுவிப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். நீர் இப்பொழுது விடுதலை ஆக்குவதற்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை ஆக்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனங்களை விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசனங்கள் செபத்தை கேட்டு விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் விசுவாசிக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே
தேவன் என் அடைக்கலம், யாவோ தேவனே என் பலன். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனில் நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனில் நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சத்தை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை சத்தை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, பசும்பொன்வழியில் நின்று தினம் வைக்கிறேன். அமர்ந்த தண்ணீர் ஊற்று காலம் தீர்க்கிறேன். பசும்பொன்வழியில் தினம் வைக்கிறேன். அமர்ந்த தண்ணீர் ஊற்று காலம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண இல்லையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். சத்துருவின் கண்கள் காண இல்லையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஸ்தோத்திரம். இப்பவும் நாம் படுத்த காணிக்கைகளுக்காக செல்வராஜன் ஐயா ஜெயிப்பார்கள். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, இந்த வருடத்தில் கடந்த அப்பா அந்த 11 மாதங்கள் தகப்பனே எங்கள் கண்மொழியை பாதுகாத்து எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் பிரச்சனை மத்தியில் கூட இருந்து என்னை தப்பவித்து ஆடு இந்த நாளிலே அப்பா ஜீவனை கொடுத்து இந்த நாளில் ஆராதிக்க முடியாது நன்றி சொல்லும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்து தேவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கத்தாவை படைக்கப்பட்ட காணிக்கையாக சம்பந்தத்தை கடந்து வரும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கொடுத்த கையின் பிரயாசம் வந்து அப்பா ஆசீர்வாதம் ஒரு பயிர் உதாரணமாக காணிக்கை படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே காணிக்கை படைத்த கரங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் தேவையை சந்திங்க, எல்லா சூழ்நிலை பாதுகாத்து ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. உற்சாகமா அப்பா கொடுக்கறதுக்கு அப்பா சோதனை தேவன் பெரிய வேண்ட வார்த்தைப்படியாக அப்பா நான் உற்சாகமா இந்த காணிக்கை படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை ஆசீர்வதியும் நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. சோதனம் கொடுத்த ஆண்டவரே சபா குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழவும் அப்பா விசுவாசம் பலப்படவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலப்படுத்த ஜெபிக்கிற ஆண்டவரே. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். கர்த்தர் உன்னை காண்கிறவர், கர்த்தர் உன்னை காண்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருந்து உன் நிழலாய் இருக்கின்றார். பகலில் வெயிலாகிலும் இரவின் நிழலாகிலும் அவர் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் இது முதல் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டே என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:5-8 வரைக்கும். இனிமேல்
சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்பட்டிருக்கிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9. இப்பொழுது சாட்சி ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் ரொம்ப அனுபவசாலியாகிய ஒரு மனிதன், அவர் எழுதின புத்தகம் பிரசங்கி. அவர் அனுபவம் பார்த்தீங்கன்னா 999 ஒய்ஃப் அவங்களுக்கு. ஆமாம், அவ்வளோ அனுபவசாலி. அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா அனுபவசாலிகளுடைய வார்த்தைகள் ரொம்ப ஞானமுள்ளதாக இருக்குல்ல. ஆமாம், நிறைய அனுபவப்பட்டோமா, நிறைய அதோட வார்த்தைகள் ரொம்ப ஆழமுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவருக்கு சொன்ன வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 9:9 மறக்கக்கூடாது. அது திருமணம் ஆனவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அல்லேலூயா. திருமணம் முடிச்சீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மேரேஜ் இதான் செய்தி. அதான் முன்னாடி உங்களுக்கு பேசுறேன். கர்த்தர் நாம் மகிமை பெறட்டும். திருமணமான குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ வேண்டும், ரொம்ப மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எவ்வளோ நெருக்கம் இருக்கலாம், எவ்வளோ பாடுகள் இருக்கலாம், எவ்வளோ தேவைகள் கூட இருக்கலாம், ஒரு சரீரத்துக்குள்ள சில பேரங்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனாலும் கணவன் மனைவி எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இவர் ஏன் அந்த காரியத்தை சொல்றாருன்னா, இவருக்கு 1 2 இல்ல, 1000க்கு 1 கவரை. ஆமா, 1000க்கு 1 தான் 10 இல்ல. அப்போ அவ்வளவு அனுபவம் சொல்றாரு. எப்ப நான் நிறைய பார்த்துட்டேன்பா, நிறைய காரியங்களை பார்த்துட்டேன். ஆனா எது உண்மையானதுன்னா, உனக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு நீ சந்தோஷமாய் வாழு. சந்தோஷமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனோடு நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். எரிஞ்செறிஞ்சு வந்துட்டே இருக்கக்கூடாது, கடுமையா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பேசுறது தான் எப்பயுமே பேசிட்டு இருக்கக்கூடாது, திட்டுறது தான் எப்பயும் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கிறது தான். ஆனா அதுல ரொம்ப % ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 40% கசந்து கொள்றது, திட்டுறது, மற்ற எதிரான காரியங்கள் இருந்தாலும் ஒரு 60% என்ன இருக்குங்க, நேசிக்கிறது, அன்பு செய்யறது, அவங்களை தாங்கிறது, அவங்க உபசரிக்கிறது. இதுல நிறைய % இருக்கணும். எல்லாம் கலந்து வர்றது தான். ஆனா % ஜாஸ்தி அதுதான் இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, என்ன சூரியனுக்கு கீழே தேவன் நியமித்திருக்கிற மாயான நாட்கள் எல்லாம் பாருங்க. இந்த நாட்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்க, எல்லாம் மாயான நாட்கள், எல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். இந்த மாயான நாட்களில ரொம்ப சொல்றாரு, நீ நேசிக்கிற மனைவியோட
பாருங்க, ஜீவ வாழ்வு ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரம் நாம் போயிடுவோம். சீக்கிரம் நம்ம இந்த பூமி விட்டு என்ன பண்ண போறோம்? போக தான் போறோம். நித்தியத்துல அவரோடு கூட, நித்திய ராஜ்யத்துல அவரோடு கூட இருக்க போகிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு மரணம் இல்லை, நித்தியமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். ஆனா இந்த உலகத்துல மனைவியோட ஒரு வீடு தான் வாழ முடியும், கணவனோட ஒரு வீடு தான் வாழ முடியும். ஆனா அதனால இங்க என்ன பண்ணு சொல்றாரு, மாயான ஜீவமுள்ள இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவ வாழ்வை அனுபவி, இந்த உயிருள்ள வாழ்க்கை. பாருங்க, உங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். நீங்கள் ஜீவன் உள்ளதாய் வாழ வேண்டும். ஏன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி இருந்தாதான் நாம் இந்த சமுதாயத்துல சாட்சியுள்ள குடும்பமா இருக்க முடியும். சில குடும்பம் இருக்குங்க, சண்டையாவே இருக்கும். கணவன் மனைவி எப்படிங்க சண்டையாவது எப்படி இருக்க முடியும்? அதே பிரசங்கி சொல்றாருல்ல, நீதிமொழிகள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வாசிங்க நீதிமொழிகள் 19:13 வாசிங்க. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. பாருங்க, அப்படியே மழை பெய்யுது இல்ல, மழை பெஞ்சிட்டா தண்ணி சோன்னு ஊற்றியதே எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கு இல்ல, ஒன்று வேலையும் ஓடாதுங்க, ஒரு வேலையுமே ஓடாது. மழை பெஞ்சிட்டு நேரம் ஓடுதா? ஒன்று ஒரு ஜனம் வர ஜனங்களும் சில நேரம் வர முடியும். அது ஓயாத ஒழுக்கு, அப்படி இருக்கவே கூடாது. பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஜீவனுள்ள வாழ்க்கையில நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கணவன் மனைவி எப்படினோ மகிழ்ச்சியாய் வாழணும். இப்ப நம்மளுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறதுனால நம்ம அம்மங்கால எரிஞ்சு விடுறதா நடக்க போதா? ஒன்றும் நடக்காது. ஒரு வியாதி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பலனுங்கிறதுனால முடியாதுங்களா அவங்கள கோவப்படாத நடக்க போதா? ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த மாயான உலகில நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா வாழக்கூடாது. கர்த்தர் மையம் பெறட்டும். சரி, அப்ப இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை நீங்க கடைபிடியுங்கள், ரொம்ப சந்தோஷமாய் கடைபிடிங்க. ஏன்னா அது ஜீவனால அது நமக்கு அதுதான் பலன். இதை விட்ட வேற ஒரு பலன் இல்லையா அந்த உலகத்துல. நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்வளவு பணங்கள் வச்சிருந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பலன் அல்ல. நீங்கள் கணவன் மனைவியுமாய் சமாதானமாய் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் இந்த உலகத்தில் வைக்கிற பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானதுங்க. ஏதோ ஒரு பார்ட் மட்டுமல்ல, எல்லா பார்ட்லையும் சந்தோஷமா இருக்கும். வேலை செய்யறதுலையும் சரி, குடும்பத்தில் பராமரிக்கிறதும் சரி, பிள்ளைகள் வளர்ப்பது, எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவன் அதான் விரும்புகிறார். சரி, 10ஆம் வசனம் வாசிக்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சரி, அப்ப என்ன சொல்றேன்னா, நீ செய்கிற காரியத்தை இப்ப செய்யக்கூடாத, பலத்தோட செய்யணும். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பானால் அதை நீங்கள் பலத்தோடு செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தையே வச்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பலத்தோடு நீங்க அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். ஒரு வேலை கொடுக்குறாரு, அது பலத்தோடு நீங்க செய்யணும். ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, அது பலத்தோடு நீங்க செய்யணும். ஒரு பாடல் கொடுக்குறாங்க, அது பலத்தோடு நீங்க அதை செய்யணும். ஒரு செய்தி கொடுக்க சொல்றாங்க, அதை என்ன பண்ணணும்? பலத்தோடு நீங்க அதை செய்யணும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பானாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பலத்தோடு செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களா? அப்ப நீங்க பலத்தோடு செய்யுங்க. இன்னைக்கு ஜீவனோட தான் இருக்கிறீங்க, அப்ப நீங்க பலத்தோட செய்யுங்கன்றார். இன்னைக்கு பலத்தோட இருக்கிறோம்பா, இன்னைக்கு நான் சுகத்தோடு இருக்கிறேன், இன்னைக்கு நீ பலத்தோடு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நீ முழு பலத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பின்னாடி என்ன சொல்றாரு? நீ போகிற பாதாளத்திலே. பாதாளம் என்ன? குழி ரெடியா இருக்குன்றார். அடுத்து எங்க போற? கல்றவனுக்கு ரெடியா இருக்குது. புரிஞ்சுட்டீங்களாமா? கல்ற ரெடியா இருக்குது. அதனால நீ இப்போ வாழ்ற நாட்கள், இன்னைக்கு வாழ்ற நாட்கள், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பலனை நீ பலத்தோடு செய். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே நீ ஆண்டவருக்கு என்று பலத்தோடு செய். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இன்னைக்கு கர்த்தர் இந்த வாழ்க்கை கொடுத்து, இன்னைக்கு கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு அதன் முழு பலத்தோடு நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு நான் பலத்தோடு செய்யணும். நாளைக்கு அது சொல்றாரு, பாதாளம் ரெடியா இருக்கு, குழி ரெடியா இருக்கு, அங்கு நான் போக போறோம். ஆனா அதற்கு முன்பாகவே
இன்னைக்கு நீ என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோட கர்த்தரை பாடி துதி செய். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்து நல்லா பாடணும், சர்ச்சுக்கு வந்து நல்லா பாடி துதிங்க. அக்கா சொன்ன அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆராதனை சர்ச்சு பூரா தண்ணி, சர்ச்சு பூரா இடுபோல தண்ணிங்க, சர்ச்சு பூரா நம்பிருச்சு தண்ணி. அங்க என்ன பண்றாங்க, சர்ச்சு இடுபூர்வ தண்ணி இருந்தாலும் உள்ள போய் நின்று தேவனை ஆராதிக்கிறார்கள். இன்னைக்கு மழை பெய்யும் போதே சர்ச்சுக்கு வந்து காணணும். தண்ணி நின்று எங்க வர போறாங்களா, சர்ச்சில் தண்ணி நின்று வந்து ஆராதிக்க போறாங்களா? இல்ல பாருங்க. ஆனா சர்ச்சு பூரா தண்ணி நம்பிட்டு இருந்தாலும் அவங்க உள்ள வந்து தேவனை ஆராதனை செய்யல. ஏன்னா நமக்கு குழி ரெடி ஆகுதுன்னு நமக்கு தெரியும், நாளைக்கு நமக்கு ரெடி ஆகுது. ஆனா இன்னைக்கு நான் தேவனை பாடி துதிக்க வேண்டும், இன்றைக்கு நான் முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்று கொடுத்திருக்கிற ஜீவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, செய்யபடி உனக்கு கையில் நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், பலத்தோட செய். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்க பலத்தோட செய். ஏன்னா நாளை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் அடுத்து என்னது ரெடியா இருக்கு, பாதாளம் ரெடியா இருக்கு, குழி ரெடியா இருக்கு. நீ அதுக்கு போக வேண்டிய ஒரு மனுஷன் போகிறோம், நம்ம இங்கே இருக்கிறது இல்லை. ஆனா அதற்குள்ளாக நீ இங்க இருக்கும் பொழுது முழு பலத்தோடு கர்த்தரை துதி செய். அல்லேலூயா. ஆமா, அங்க போன துதிக்க முடியாது. சங்கீதம் 6:5 வாசிங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஆமா, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? யார் அங்க போய் துதிக்க முடியாது. இன்னைக்கு வாய்ப்பு ஆலயத்துல பாடி துதிக்கிறதுக்கு, இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு தேவனுக்காக ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா பாடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தேவனை துதிங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வாய்ப்பு, இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு நாள் வரும் அப்படின்லாம் பார்க்க கூடாது. இன்னைக்கு கொடுத்தார கர்த்தர். ஆமா, அதை நேரிடும் பொழுது முழு பலத்தோடு செய்யணும். ஏன்னா பாதாளம் போன பிறகு நாம் துதிக்க முடியாது. அதான் டெட் பாடி போகும்போதே பாட முடியுமா? நம்ம அவ்வளோ பாட முடியாது. இப்போ உயிர் இருக்கும் போதே பாடிக்க வேண்டியதுதான். ஆனா உயிர் இருக்கும் போதே சத்தமே வரதில்லையே. ஆனா நல்லா சத்தம் பாடுறீங்கன்னு வெளியிருக்கீங்க சொல்றாங்க, வெளியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்ன கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, பயங்கர சத்தம் வருது வெளியே, ரோட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா தான் பாடுறீங்க, இல்லைன்னு சொல்றதில்லை. ஆனா இன்னும் அது பத்தாது. அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற சத்தம் இன்னும் பக்கத்துல இருக்கிற எல்லா சபைக்கும் கேட்கணும். ஆமா, சின்ன கூட்டம் தான் அப்படின்னு சும்மா இருக்க கூடாது. நம்ம சத்தம் முழு பலத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. முழு பலம், அவ்வளவுதான் முக்கியம். முழு பலம்னா எப்படிங்க? ஒரு முழு பலத்தோட நிலையில சொல்லலாமா? ஆமா, முழு பலம் அப்படிதான் சொல்றாரு. நான் சொல்றீங்க வேதம் அப்படி சொல்லுங்க, முழு பலத்தோட செய்யுங்க. அப்ப உனக்கு கொடுத்ததை முழு பலத்தோட செய்யும். பாப்பா வந்து பாட்டு போடலாம், முழு பலத்தோட 5 பாட்டு பாடி முடிச்சுட்டு அவ்வளவுதான். முழு பலத்தோடு கொடுத்திருக்கிற வாய்ப்பை முழு பலத்தோடு செய்து விட வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு வந்து அந்த ஊழியத்தை என்ன பண்ணுவோம், வெற்றியாய் செய்து விட வேண்டும். ஆமா, நாம் செய்கிறது முழு பலன் நமக்கு தேவை. ஏன்னா நாம குழி ரெடியா இருக்கின்றாரு, நீ அங்க போறப்பா அதுக்கு முன்னாடி நல்லா பாடிக்கா, நல்லா துதிச்சிக்கா, நல்லா ஊழியம் செஞ்சுக்கா. 4 பேருக்கு என்ன உதவணும் உதவிக்கா, நாளைக்கு என்ன 4 பேருக்கு என்ன செய்ய நினைக்கிறே செஞ்சுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. சங்கீதம் 115:17 வாசிங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. பாருங்க, அவர் சொல்றாரு, யாரெல்லாம் துதிக்க மாட்டாங்க? மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. பாருங்க, ரொம்ப இப்ப நம்ம அமைதியா இருக்கிறோம்னா நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப அமைதியா இருக்கிறோன்னா நம்ம இல்ல அப்படின்னு அர்த்தம். யாரு துதிக்க மாட்டாங்க? மரித்தவர்கள் தான் துதிக்க மாட்டாங்க. அவங்க தான் மௌனத்தில் இருப்பாங்க. நாமெல்லாம் உயிர் உள்ள ஒரு நிலையில சொல்லலாமா? அல்லேலூயா. உயிர் உள்ளவர்கள், உயிர் உள்ள சபை. நான் உயிரோடு இருக்கிற, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. வேலை எங்கேயும் துதிக்க முடியலான்னு சரி, ஆலயத்துல வந்து நல்லா துதிங்க. வெளியே கூட சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருக்கலாம், ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு வந்து ஒரு வெக்கப்படுத்தவில்லை. நீங்க
நல்லா பாடி துதிக்கலாம், நல்லா கத்தலாம், யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுவதாக. அப்ப நாம் அந்த அடுத்த வசனம் சொல்லப்படுது, நாமோ இது முதல் என்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஜீவனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசாயா 38 அதிகாரம் 18-19 வாசிங்க. பாதாளம் உம்மை துதியாது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அவங்களும் தியானிக்க முடியாது. இப்ப நம்ம ஆண்டு வார்த்தை தியானிச்சுட்டு இருக்கோம், உயிர் தான் தியானிச்சுட்டு இருக்கோம். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, உயிர் இல்லாதவங்களும் தியானிக்க முடியாது. உயிர் இல்லாதவங்களும் அங்க இருக்கிறாங்க பக்கத்துல. ஆமா, அவங்கள கவலை கட்டி விட்டாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் வாசிப்பது 18 வசனம். பாதாளம் உம்மை துதியாது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. சத்தியத்தை தியானிப்பது. பாருங்க, ஜீவனோடு இருக்கிறோம், நாம் கர்த்தரை தியானிக்கிறோம். 19 வசனம் வாசிச்சியா? நான் இங்கு செய்கிறது போல, நாம் இங்கு செய்யறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். உயிரோடு இருக்கிறவனை உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஆமென். உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். உயிரோடு இருக்கிற சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உயிரோடு கர்த்தரை துதிப்பார்கள், அவர் நாமத்தை உயர்த்துவார்கள். ஒரு வீட்டிலே நீங்க ஜீவனோடு கர்த்தரை உயிர் கொடுத்துற நல்ல பாடி துதி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இவரு பிரசங்கி சொன்னது போல அடுத்து ரெடியா இருக்குது, பாதாளம் ரெடியா இருக்குப்பா. அதனால இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பலத்தோட கர்த்தரை சேவி. இன்னைக்கு கொடுத்திருக்க பலத்தோட கர்த்தருக்கு என்று ஓடு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த பலத்தோட கர்த்தரை ஆராதனை செய். இன்னைக்கு கர்த்தர் பலம் கொடுத்திருக்க நல்ல குடும்பத்திற்காக உள்ள நல்ல பாடுபடு, நல்ல குடும்பத்தை நேசி, நல்ல குடும்பத்தை நடத்த இன்னைக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப நாளா முடியாத போது திடீர்னு அர்ப்பணிப்பு ஜெபம் தான் வருது. திடீர்னு என்ன வருதுங்க? ஆமா, திடீர்னு முடியல அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் தான் வருது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் மன்னிச்சிருங்க, உங்க ராஜ்யத்தை என்ன வச்சுக்காங்க. ஏன்னா அடுத்து என்ன பண்ணுறது தெரியலையே நமக்கு. பாருங்க, ஜீவன் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஏன்னா நாம் பற்றி எறிவது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள், இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? முழுபலத்தோடு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். முழுபலத்தோடு கர்த்தருக்கு என்று நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணுமா, அனலா இருக்கணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஜாக்கிரதையோடு நாம் செயல்பட வேண்டும், அனலா இருக்க வேண்டும். இப்ப நம்ம வரது பச்சை கட்டையா வரணும் வச்சுக்கோங்களேன். பச்சை கட்டையா வரும். பச்சை கட்டை அப்படின்னா பல விதமான பிரச்சனை மத்தியில் வரும். பக்கத்துல 2 காஞ்ச கட்டை நல்லா துதிக்குது, பத்திக்கிட்டு எரியுது. என்ன பண்ணும்? டக்குன்னு அது எரியிற கட்டையோட பச்சை கட்டை நம்மையும் சேர்த்துக்கணும். புரியுது உங்களுக்கு? நல்ல சத்தம் 2 பேர் பாட்டு பாடிட்டு தானே, அவங்க கூட போய் நீங்களும் சேர்த்துக்காங்கன்ற. ஏன்னா பச்சை கட்டையா இருந்தா நம்ம தனியா எரிய முடியாது. ஆனா 5-6 பச்சை காஞ்ச கட்டையோட ஒரு பச்சை கட்டை போட்டாலும் அது நல்லா பத்திக்கிட்டே எரியும். ஆமேவா இல்லையா? அனலா இருக்குமோ? அனலா இருக்குதா? கண்டிப்பா அனலா. பாருங்க, ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்க ஒருவேளை பச்சை கட்டை போல கூட வரலாம், பல கவலை கண்ணீர் நெருக்கத்தோட கூட வரலாம். ஆனா இங்கு வந்து 2 பேர் நல்லா பாடி துதிக்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க துதிக்க ஆரம்பிச்சுனா நீ அனலாகி விடுவாய், நீயும் பற்றி எரிவாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய பலத்தோடு கூட போக முடியும். அல்லேலூயா.
அதனால நல்லா ஆலயத்துல நல்லா துதிங்கன்றது, ஆலயத்துல நல்லா பாடுங்கன்றது, ஆலயத்துல நல்லா ஆராதனை பண்ணுங்கன்னு யார் சொல்றோம் அப்படின்னா, நீ வந்தவண்ணமாய் போகக்கூடாது, நான் வந்தவண்ணமாய் போகக்கூடாது, பற்றி எரியணும். வாசிப்பா அந்த வசனத்தை, அசதியாயிராமல் வந்ததும் அசதியாக இருக்கக்கூடாதான். ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ அசதியாகவே இருக்கக்கூடாதுங்க. அசதிக்கு இடம் இல்லை. ஏன்னா இருக்கிறது ஒரு 2 மணி நேரம் தான் ஆராதனை. அதுவும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் தான், இன்னும் லேட்டாக வந்துட்டா 1 மணி நேரம் தான். அசதியாகவே இருக்கக்கூடாது. எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஒருவேளை பாருங்க, உங்களுக்கே தெரியும் அனலா இருக்குன்னா இல்லையான்னு நமக்கே தெரியும். என்ன பண்ணணும்? அனல் ஆகுன்னா யாரெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அனலா எரியுறாங்களோ அவங்க பக்கத்துல போய் நல்லா சேர்ந்து பாடுங்க. இல்லைங்க எங்க லைன்ல யாருமே எரியலீங்க அப்படின்னா டக்குன்னு முன்னாடி லைனுக்கு வந்துரு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியல நினைக்கிறேன். எங்க லைன்ல யாருமே எரியலீங்க, நாங்க எல்லாம் பச்சை கட்டையாக நின்றுக்கிறோம் அப்படின்னா நீ எரிய முடியாது. நடுவில் ஏதாவது சேர் காலி இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து உட்காந்திக்கா, கொஞ்சம் நல்லா பத்தி எரி. அல்லேலூயா. புரிஞ்சுவீங்க? ஒரு அல்லேலூயா. பாருங்க, எரியணும். அதான் நம்ம வேலை. நம்ம எரியணும். அதான் நம்ம ஆண்டவர் தான் விரும்புறார். நீ பற்றி எரிய வேண்டும். இல்லைன்னா பிசாசு நம்மளை எளிதாய் வஞ்சித்துடுவான், எளிதாய் நம்ம ஒரு வேலை ஆக்கிடுவான். எரிகிற நெருப்பு பக்கத்துல எது வந்தாலும் உள்ள வர முடியாதுங்க. எரிகிற பக்கத்தில் எது வரட்டும், எந்த விஷக்கிருமிகள் வரட்டும், சுட்டெரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அப்ப நாம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பற்றி எரிய வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. அனலாயிருப்போம், அனலாயிருப்போம். ஏன்னா இந்த நாட்களை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, நான் முடிச்சிடலாம். நீ வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். பாருங்க, நிறைய காரியங்கள் நேரிட போகுது, நமக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் நேரிட போகுது. ஆனா இப்ப வாய்ப்பு இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நீ பிரயோஜனமாக்க வேண்டும், கர்த்தருக்கு நீ பயன்பட வேண்டும், கர்த்தருக்கு என்று பற்றி எரிய வேண்டும். உன் வாலிப பிராயத்தை நீ பிடிச்சுக்க, இந்த வயசுல பிடிச்சுக்க, விட்டுறாத. இந்த வயதில் பற்றி எரிய வேண்டும். ஏன்னா உனக்கு பிரியமானவர்கள் இல்லாத நிறைய வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீ பிடித்துக் கொள்வாயானால் உனக்கு பிரியமில்லாத எது வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பற்றி எரியுங்கள், கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது முழுபலத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எழுப்பிப்போம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும், ஆவியை அனலாக்கட்டும். ஹல்லேலூயா. ஜீவனோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டோம். ஹல்லேலூயா. உயிருள்ளவர்களாய் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் மௌனத்திற்கு கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள உலகத்தோடு அவர் இயேசுவுக்காய் இருப்பதுவோ நல்ல பலத்தோடு சின்ன பிள்ளைங்க வாழ்வு பெருமையாக சேர்ந்து ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு நீங்க பாடுங்க. வாழ்ந்திடுவோம் நாம், வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக, வாழ்ந்திடுவோம் நாம் இயேசுவுக்காக. ஓ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள உலகத்தோடு உமக்காய் வாழ்வு, நீ கொடுத்திருக்கிற பொறுப்பை உலகத்தோடு செய்வேன் ஆண்டவரே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனோ இன்றி நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனோ
பலத்தோடு அவருக்காக வாழ்வோம். ஓ இருப்பதுவோ யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் நினைப்பதினாலே பின்னாலேயும் வருத்திடுவாயே. கண்டு உணர்ந்தாலும் இங்கே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசு. யாரோ செய்யட்டும் என்று அல்ல, நான் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், நான் செய்வேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன். நல்ல பலத்தோடு கரலை தட்டி நான் உமக்காக வாழுவேன், உம்மை துதிப்பேன். ஓ என் ஜீவன் உள்ளவரை உமக்காய் வாழுவேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, குடும்பத்தை, பிள்ளைகளை, ஊழியத்தை உமக்கு அன்று முழு பலத்தோடு செய்வேன் ஆண்டவரே. ஓ முழு பலத்தோடு ஓ ராமா சரதா. நீ எந்த வயதில் இருந்தாலும் சரி, இந்த வயதில் இருக்கிற உமக்காக ஓடப் போகிறேன், இந்த வயது உமக்காய் வாழப் போகிறேன், உமக்காக நான் ஜீவிக்க போகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஜீவன் உள்ள பொழுதே உம்மை துதிப்பேன், இந்த ஜீவன் உள்ள பொழுதே உம்மை பாடுவேன், இந்த ஜீவன் உள்ள பொழுதே உமக்கு ஊழியம் செய்வேன். இந்த ஜீவன் உள்ள பொழுதே ஆண்டவரே என்னுடைய பொருளாலும் என் உழைப்பாலும் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமாம், முழு பலத்தோடு செய்வேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு உமக்காக நான் செய்வேன் ஐயா. எங்கள் ஜனங்களை ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா ஆராதனை முடிந்து நடக்கிற திருமண ஆராதனைக்கு நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும், பரிசுத்த ஆவி இந்த பிள்ளைகளை இணைக்கிறேன் ஆண்டவரே. முதல் திருமணம் வருமாறு ஆண்டவரே ஐயா போயிருந்தாலும் ஆண்டவரே கணவன் இழந்திருக்கிற மகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை இணைத்து மகனை வாழ வைக்க போகிறேன். அப்ப அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் ஐயா. இந்த காலத்தில் உங்களுடைய கரம் இருக்கட்டும், ஆராதனை உங்க பிரசனம் விளங்கட்டும், தடைகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நேர்த்தியை கொண்டு வருவோம். ஆராதனை மகிமை முடிக்க உதவி செய்யுங்க. உடைய கருத்துக்களை தாழ்த்தி ஏற்படுகிற வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மலை என்று பாராதபடி உண்மை துதிக்கவும் உங்களுக்கு நன்றி சொல்லவும் அந்த மாதத்தின் கடைசி ஆராதனை வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதற்காக உங்க ஸ்தோத்திரம். அவனுடைய ஜெபங்களை துதிகளை ஏற்றுக்கொண்டதற்காக உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய இதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. அவருடைய இதயத்தில் பலவிதமான ஆண்டவரே கேள்வியோடு இருக்கு, அதெல்லாம் கேள்விகளுக்கு பதிலளித்தாரோ விண்ணப்ப வேண்டியதற்கு அருள் செய்யும் ஆண்டவரே. உடைய கருவை தாழ்த்தி ஏற்படுகிறோம் அன்றைய நாளை புதிய மாதத்திற்குள் போக போகிறோம். அன்றைய புதிய மாதத்தின் வாக்கு ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தாரோ உடைய கருத்தை தாழ்த்தி ஏற்படுகிறோம். இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மேம்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். ஏந்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏந்தே இது வானத்தின் வாசல்,